சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 13வது அதிகாரம் 1, 2, 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படுகிற போது அவருடைய சிஷ்யர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்கள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். அப்போ சீஷர்களில் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட இந்த தேவாலயத்தை பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படிலாம் வந்து சொல்லும்போது வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த கல்லால் செய்யப்பட்ட இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், இது 3 நாளைக்குள்ளேயே எழுப்புவேன். அதாவது அவர் ஆன தேவாலயத்தை பற்றி சொல்லலை, சரீரமாகிய தேவாலயத்தை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ இது கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு, என்ன இப்படி இடிச்சு போடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ இந்த சீஷர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறவர்கள் தான். ஆனால் அவங்க ஒரு கட்டிடத்தை பார்த்ததற்கும் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டிடத்தை பார்த்ததற்குமான வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த பார்வையின் வித்தியாசம். அதாவது அதாவது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு நமக்கு வசனம் தெரியும். அப்போ மனுஷன் என்ன செய்கிறான்? வெளியரங்கமாக தெரிகிறத பார்க்குறான், கர்த்தர் அந்த ரங்கத்தில் இருக்கிறத பார்க்குறார். அப்படி ஒரு கான்டெக்ஸ்டில் தான் இந்த வசனத்தையே அவர் வந்து சொல்கிறார். நீ இதை இடிச்சு போடு, நான் கட்டுறேன்னு தன் சரீரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இதே காரியம்தான் அப்ளைஸ் டு பைபிள். இந்த பைபிளில் கண்ணிட்டு பார்த்து வாசிக்கிற போது, நான் வாசித்தாலும் அதே வசனம்தான், நீங்கள் வாசித்தாலும் அதே வசனம்தான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இந்த வேத புத்தகம் வச்சுருக்காங்களோ, யார் வாசித்தாலும் அவங்க வேதத்துலேயும் இதே வசனம்தான். ஆனால் இப்படி ஊழியர்கள் ஒரு வசனத்தை வேறு மாதிரி போதிக்கிறாங்க, இன்னொரு ஊழியர் அதே வசனத்தை இன்னொரு மாதிரி போதிக்கிறாங்க. இதுதான் தேவனுடைய பார்வை. தேவன் மனுஷன் பார்க்குற மாதிரி தேவன் பார்க்கறது இல்லை. அதனால தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறதோடு நிறுத்திட்டோம் அப்படின்னா மனுஷன் பார்க்குறதுபடி பார்த்துட்டோம். அதற்கு உள்ளாக போய் நம்ம என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அது தேவன் பார்க்குற பார்வைக்கு ஒப்புமையாக சொல்லப்படும். நீங்கள் கோலியாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லார் கண்களிலும் கோலியாத் ஒரு வீரனாக காணப்பட்ட போது தாவீது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெலிஸ்தியனை கொலை செய்கிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும். அவனை ஃபேஸ் பண்ணவே முடியாமல் இருக்கிறாங்க. அவனுடைய பேச்சை கேட்டு பயந்து போர் கூட செய்ய முடியாதபடி இருக்கிறாங்க. ஆனால் தாவீது 2 ஸ்டெப்பு போய் அவனை கொலையும் செய்து அதற்கப்புறமாக கிடைக்கிற ரிவார்டு என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருடைய பார்வை விஷன் வந்து வித்தியாசமாக இருந்தது. அப்போது அவர் வந்து எப்படி பார்க்கல, மற்றவங்க பார்க்குற மாதிரி அவர் பார்க்கலை. அதனால தான் அவரால் ஒரு பெரிய எதிராளியை தோற்கடிக்கவே முடிஞ்சது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காரியத்தில் எல்லாருக்கும் அது பட்சிக்கிற அக்னி, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு சாட்சி பீடம். அந்த அக்னிக்குள்ளே போனால் இவங்க கர்த்தரை குறித்ததான சாட்சியை நிலைநிறுத்த முடியும்னு யோசித்தாங்க. அதாவது எல்லா காரியத்திற்குமே 2 துருவங்கள் இருக்குது இல்லையா? இதே நாவை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஜீவனும் இருக்குது மரணமும் இருக்குங்கிறார். அப்போது நம்ம நார்மலாக காசில் கூட பூவா தலையான்னு கூட போட்டு பார்ப்போம். ஒரே காசில் தான் 2 பக்கங்கள் இருக்குது. அதே தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதத்தை வாசிக்கும்போது இந்த வேதத்தை எழுத்தின் பிரகாரமாக வாசிக்கிறது ஒரு காரியம், இதற்குள்ளாக இருக்கிற மறைபொருளை பார்க்கிறது வேறு ஒரு காரியம். அந்த ஒரு ஆழமான கண் பார்வை தான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தட்டையுமே எதிர்பார்க்கிறார். நாம் இவ்வளவோ சத்தியங்களை நம்ம கேட்டாலும் அப்படின்னா, இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது அவங்க வேத தியானத்தில் அவங்களுக்கு தேவன் கொடுத்த பொக்கிஷத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெற்றுக்கொண்டு அதில் உங்களுக்குள்ள ஆறுதலோ இல்லை உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தையோ நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க. இதே போல் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கே, நீங்கள் அந்த வார்த்தைகளை தோண்டும் போதும் உள்ளுக்குள்ளே ஆராயும் போதும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன்னு. அதாவது ஒவ்வொருவருக்காக ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார். அதே போல தான் ஒவ்வொருவருக்காகவும் பொக்கிஷ சாலையை தேவன் வைத்திருக்கிறார். அதில் இருந்து பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படணும், நாம் வாஞ்சிக்கணும், இந்த வேதத்தின் வார்த்தைகளை நம்ம நாடணும். இந்த போதகர் ரொம்ப அருமையாக பேசுவார், அந்த போதகர் செம்மையாக
எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த போதகர் ஆராதனையில் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நம்மளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேட்டகரி வைஸு ஊழியர்கள்ட்ட இருந்து நம்ம நன்மையை அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம பெற்றுக்கொள்கிறது எல்லாமே இன்னொரு சோர்ஸ்கிட்ட இருந்து அப்படின்னா அந்த சோர்ஸில் ஏதோ கரப்ஷன் ஆனாலோ இல்லை அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சத்தான ஆகாரம் கிடைக்காம போனாலோ நாம் சோர்ந்து போயிடுவோம். அதனால தான் ஒவ்வொருவர் கையிலும் தேவன் வந்து இந்த வேத பிரதியை கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம என்றைக்குமே சொல்லி எஸ்கேப்பே ஆக முடியாது. மேபி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அவங்க வந்து சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லார் வீட்லேயும் கிறிஸ்தவங்கள்னு சொல்லப்படுகிற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வேதம் இருக்குது. அந்த வேதமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த வேதத்தில் இருந்து என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னுடைய ஒவ்வொரு குழப்பத்திற்கும் நான் போக வேண்டிய ஒவ்வொரு பாதைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் இதில் இருக்குது. என்ன இதற்குள்ளாக நான் போய் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் முதல் டைம் வாசிக்கும்போது எனக்கு அது வார்த்தைகளாக தான் தெரியும். 2-3 தடம் வாசிக்கும்போது இதிலிருந்து தேவன் ஏதோ என்கிட்ட சொல்ல வருகிறார்னு தெரியும். தொடர்ந்து என் இருதயத்தை கர்த்தருக்குள்ளே வைத்து வைத்து நான் நடக்கும்போது தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆழத்துக்குள்ள ஆழத்தை வந்து தேவன் வந்து இழுத்து சென்று நம்மளை வந்து தேவன் வந்து பார்க்க வைப்பார். அப்போ தான் பெரிய பெரிய மறைப்பொருள்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நம்மளே சில நேரம் ரொம்ப யோசிப்போம்ல, அதாவது இந்த காலத்தில் இப்படிப்பட்டவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே தேவன் நிறைய கனி மரங்கள், செடிகள், வற்றாத ஜீவ நதிகள் எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறார். எத்தனை 6000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் இதை பண்ணியிருக்கிறாரே. அப்போது தேவனுடைய அனந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு அனந்த ஞானத்தை தேவன் நமக்கென்று வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் விருப்பத்தோடு இந்த வேதத்தின் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கும் போது கர்த்தர் தர ரெடியாக இருக்காரு. பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ.